தென் வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது 48 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சியின் காரணமாக புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை 2034ஆம் ஆண்டு முதல் அமலுக்கு வர வாய்ப்பிருப்பதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். 2029 முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மறுத்திருந்தார். தற்போது அத்திட்டம் 2034 முதல் நடைமுறைக்கு வரக்கூடும் என யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை 39 எம்பிக்கள் கொண்ட குழு தற்போது ஆராய்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியின் தேசிய மாநாடு குஜராத்தில் இன்று தொடங்குகிறது. மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போன்ற தலைவர்கள், காங்கிரஸ் ஆளும் மாநில முதல்வர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் நாடெங்கும் இருந்து சுமார் 3000 காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கான விவாதங்கள், வரும் காலத்திற்கான வியூகங்கள் உள்ளிட்டவை குறித்து பேசப்படும் என்று தெரிகிறது. குஜராத்தில் 64 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் தேசிய மாநாடு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. செல்லப்பிராணிகளுக்கான கோத்ரேஜ் நிஞ்சா உணவு பாக்கெட்டுகளை கோத்ரேஜ் பெட் கேர் அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி ராபர்ட் மென்சிஸ் 100 கிராம் முதல் 1 கிலோ வரையிலான உணவு பாக்கெட்டுகளை அறிமுகப்படுத்தினார். இவை குறைந்த விலையில் 20 ரூபாயிலிருந்து 640 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட உள்ளது. செல்லப்பிராணிகளின் குடல் ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் வகையில் இந்த உணவு தயாரிக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. மீண்டும் ஒரு ரவுண்டு வர தயாராகிவிட்டார் நடிகர் வடிவேலு. அவர் சுந்தர் சியோடு இணைந்து நடித்த கேங்கர்ஸ் படம் இம்மாதமும், ஃபகத் பாசிலோடு இணைந்து நடித்திருக்கும் மாரிசன் ஜூலையிலும் வெளியாகின்றன. அடுத்ததாக பிரபுதேவாவோடு வடிவேலு சேர்ந்து நடிக்க உள்ளார். அந்த படத்தை சாம் ரோட்ரிகஸ் இயக்குவார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் தொலைபேசியில் விவாதித்துள்ளனர். மார்கோ ரூபியோவோடு பேசியுள்ள ஜெய்சங்கர் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் முடிப்பதன் முக்கியத்துவத்தை இருவரும் ஏற்றுக்கொண்டதாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பை தொடர்ந்து இந்தியாவும் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தோ பசிபிக், இந்தியா, ஐரோப்பிய நாடுகள், மத்திய கிழக்கு பகுதிகளில் நிலவும் விவகாரங்கள் குறித்தும் தானும் மார்கோ ரூபியோவும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் முதன்முறையாக மாற்றுத்திறன் மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கான பூங்கா கோவையில் திறக்கப்பட்டது. காளப்பட்டி அருகே நேத்ரா நகர் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் இணைந்து இந்த பூங்காவை அமைத்துள்ளன. இதனை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இங்கு சிறப்பு குழந்தைகள் தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ளும் விதமாக பல்வேறு செயல்பாடுகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. பணிக்கு செல்வோர் தங்களது மாற்றுத்திறன் மற்றும் சிறப்பு திறன் குழந்தைகளை இங்கு விட்டுச் செல்லலாம் எனவும் அவர்களை பார்த்துக் கொள்ள பராமரிப்பாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாநகரில் தனியாக சென்ற சிறுவனை தெருநாய்கள் துரத்திய சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருநெல்வேலி டவுன் எம்ஜிபி 1வது தெரு பகுதியில் கடைக்கு சென்றுவிட்டு திரும்பிய சிறுவனை நாய்கள் துரத்தியுள்ளன. இதன் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சியில் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துவிட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னை புளியந்தோப்பு அருகே மின்சாரம் தாக்கி 11 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த ரேவதி என்ற பெண் பட்டாளம் பகுதியில் உள்ள தனது தாயார் வீட்டில் மகன் சூர்யாவோடு தங்கியிருந்துள்ளார். அப்போது சூர்யா ஊக்கினை வைத்து மின்விசிறியில் குத்தி விளையாடியதாக தெரிகிறது. அப்போது மின்சாரம் பாய்ந்ததில் சூர்யா உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். போக்சோ போன்ற விவகாரங்களில் சிக்குவதை அரசியல் தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா தொடர்பான வழக்கில் அம்மாநில உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. போக்சோ வழக்கில் ஜாமீன் பெற்றுள்ள எடியூரப்பா ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த கோரி மனு தாக்கல் செய்தார். மனு விசாரணைக்கு வந்தபோது எடியூரப்பா தரப்பில் மூத்த அரசியல்வாதியான எடியூரப்பா நாடு முழுவதும் அவ்வப்போது பயணம் செய்ய வேண்டியது இருப்பதாகவும்
ஒவ்வொரு முறையும் சிறப்பு நீதிமன்றத்தை அணுகி அனுமதி பெறுவது சாத்தியமற்றது எனவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி பிரதீப் சிங் யரூர் இதுபோன்ற விவகாரங்களில் சிக்குவதற்கு முன்பு இதையெல்லாம் மூத்த அரசியல் தலைவர்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவும் இதுபோன்ற விவகாரங்களில் சிக்குவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கூறினார். அதற்கு எடியூரப்பா தரப்பு வழக்கறிஞர் எடியூரப்பா மீதான குற்றச்சாட்டில் துளி கூட உண்மையில்லை என தெரிவித்தார். இதனையடுத்து நீதிபதி அனுமதியின்றி வெளியூர் செல்ல எடியூரப்பாவிற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து பதிலளிக்க கர்நாடக அரசுக்கு ஆணையிட்டார். பாகிஸ்தானில் தங்கியுள்ள ஆப்கானியர்கள் வலுக்கட்டாயமாக அவர்கள் நாட்டிற்கே திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். பாகிஸ்தானில் உள்ள ஆப்கானியர்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் தாமாக வெளியேற வேண்டும் என பாகிஸ்தான் உத்தரவிட்டிருந்தது. கெடு முடிந்த பின்னும் பலர் பாகிஸ்தானிலேயே தங்கியிருந்தனர். இதையடுத்து கடந்த ஒரு வாரத்தில் 944 குடும்பங்களைச் சேர்ந்த 6700 பேரை திருப்பி அனுப்பியிருப்பதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசு தங்கள் மண்ணில் பயங்கரவாத செயல்களை தூண்டிவிடுவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது. பிரிட்டனில் உள்ள ஜாக்வார் லேண்ட்ரோவர் கார் தொழிற்சாலைக்கு அந்நாட்டு பிரதமர் கீர் ஸ்டார்மர் நேரில் சென்று பணிகளை பார்வையிட்டார். ட்ரம்ப் விதித்துள்ள வரிக்கு எத்தகைய பதில்வினை ஆற்ற வேண்டும் என யோசிக்க வேண்டியிருப்பதால் அமெரிக்காவுக்கு தங்கள் கார்களை ஏற்றுமதி செய்வதை ஒரு மாதத்திற்கு நிறுத்தி வைப்பதாக ஜாக்வார் லேண்ட்ரோவர் தெரிவித்திருந்த நிலையில் பிரதமரின் பயணம் நிகழ்ந்துள்ளது. ஜாக்வார் லேண்ட்ரோவர் கார்களை இந்தியாவின் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் தயாரிப்பது குறிப்பிடத்தக்கது. கர்ப்பிணிகளுக்கு ஏற்படும் சர்க்கரை நோய் காரணமாக பிறக்கும் குழந்தைகளுக்கு நரம்பியல் ரீதியான பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக புகழ்பெற்ற மருத்துவ இதழான லான்செட்டில் ஆய்வுக் கட்டுரை வெளியாகியுள்ளது. ஆட்டிசம், கற்றல் குறைபாடுகள் உள்ளிட்ட சில பிரச்சினைகளுக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆய்வு முடிவுகளுக்கு பகுதியளவு ஆதாரம் மட்டுமே இருப்பதால் இதை மிக கவனமாக அணுக வேண்டும் என சீனாவின் மத்திய தெற்கு பல்கலைக்கழகம் உள்ளிட்டவற்றின் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். அரியலூரில் தர்பூசணி விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் வளைகாப்பு விழாவுக்கு வந்த 700 பேருக்கு தர்பூசணி பழங்களை மருத்துவ தம்பதிகள் வழங்கினர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே மருதூர் பகுதியைச் சேர்ந்தவர் கிருபாகரன், இவரது மனைவி அபிநயா, இருவரும் அரசு மருத்துவர்களாக உள்ளனர். இந்நிலையில் அபிநயாவுக்கு வளைகாப்பு விழா மருதூரில் நடைபெற்றது. விழா நடைபெற்ற மண்டபத்தில் தர்பூசணி பழங்கள் நிறைந்து காணப்பட்டன. வளைகாப்பு விழாவுக்கு வந்த விருந்தினர்கள் இந்த விழாவுக்கும் தர்பூசணிக்கும் என்ன தொடர்பு என திகைத்தனர். இதற்கு விடையளிக்கும் விதமாக விழா முடிந்ததும் விருந்தினர்களுக்கு தாம்பூல பையுடன் தர்பூசணி பழங்கள் வழங்கப்பட்டன. தர்பூசணி பழத்தில் ரசாயனம் கலக்கப்படுவதாக வதந்தி பரவியதால் தர்பூசணி சாகுபடி செய்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தர்பூசணி விவசாயத்தை காக்கவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் தர்பூசணி பழங்களை வழங்கியதாக மருத்துவ தம்பதிகள் தெரிவித்தனர். அமெரிக்கா கடுமையாக வரியை அதிகரித்துள்ளதால் இந்தியா மற்றும் சீனாவை நோக்கி திரும்ப தென்னாப்பிரிக்கா திட்டமிட்டுள்ளது. ஜோகன்னஸ்பர்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மார்ஷ்டைல் தங்களுக்கு 30% வரியை அமெரிக்கா விதித்திருப்பதாகவும் இதனால் இந்தியா, சீனா போன்ற நாடுகளை நாட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இ பாஸ் அமல்படுத்தப்பட்ட 6 நாட்களில் இதுவரை 35,000 சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்துள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை சுமார் 6,500 வாகனங்கள் மூலம் 35,000 பேர் கொடைக்கானலுக்கு வந்து சென்றது தெரியவந்துள்ளது. சமவெளி பகுதிகளில் பெய்து வரும் மழை மற்றும் இ பாஸ் நடைமுறைகள் குறித்த அச்சம் காரணமாக மக்களின் வருகை குறைந்துள்ளதாக கொடைக்கானல் வியாபாரிகள் கூறுகின்றனர்.